ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பூ வாங்கிட்டு வரேங்க. 100 பூ வந்து ரூ. 20 சொல்லி முல்லை அரும்பு கொடுத்தாங்க. இப்போ நார்மலாக எப்பயும் போல் பூ கட்டலாம். ஆனால் உங்களுக்கு வந்து நான் சூப்பராக சிம்பிள் டிப்ஸ் தான். நம்ம வீட்லேயே வந்து ஃபங்க்ஷன்லாம் ரெடி ஆகிறப்போ ரொம்ப கம்மி பூவிலேயே வந்து நம்ம இதை கட்டணும்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குங்க. இப்போ வந்து வாழை நார் இருக்கும் இல்லையா, அதை வந்து தண்ணியில் ஊற போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது போல் பிரிச்சுக்கோங்க. ஒரு விரல் சைஸு, அதாவது 1 இன்ச்சு அப்படின்னு சொல்லி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த வாழை நாரை எடுத்துகிட்டு அது மேலே இது போல் சுற்றி பந்து போல் எவ்வளோ பூ வேணும்னாலும் வச்சுக்கோங்க. இது போல் ஃபுல்லாக வச்சு அடைச்சிருங்க. உங்கள் கை கொள்கிற அளவு கூட வச்சுக்கலாம், கம்மி வேணுனாலும் வச்சுக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். ஆனால் இந்த நாரை சுற்றி வச்சுருங்க. வச்சுட்டு நூலை வச்சு அப்படியே டைட்டாக முடிச்சு போட்டுக்கோங்க. இது போல் இருக்க நாரில் எல்லாத்துலேயும் மேக் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவே வந்து தொடர்ச்சியாக, அதாவது நிறைய மேக் பண்ணால் வேறு ஒரு டிசைன் இருக்குது, ப்ரைடலுக்குலாம் செய்வோம்ல, அதை நான் காட்டுறேன். இப்போ இது சிம்பிள் லுக் தரும், அதுக்காக தான். இது வந்து பாருங்கள், இது போல் மேக் பண்ணி வாழைநார் இல்லையா, ரொம்ப ஈஸியாக தலையில் வைக்கலாம். எடுக்கிறது ஈஸி, தலையில் வந்து முடியை பிச்சுக்கிட்டு வராது, ஒன்றுமே இருக்காது. இப்போ பாருங்கள், தலையை நார்மலாக பின்னிட்டு ஒவ்வொரு பின்னலுக்கும் ஹேர் பின் வச்சு இப்படி வச்சிடலாம். செம்ம சூப்பராக இருக்கும். நம்ம வந்து எதாவது ஃபங்க்ஷன் ரெடி ஆகணும்னா வெளியிலலாம் பூ வாங்காமல் நம்ம பாருங்கள் ரொம்ப கம்மி பூவிலே பூ விலை எவ்வளோ ஏறினாலும் கவலை இல்லாமல் நம்ம இதை ட்ரை பண்ணலாங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிச்சா ஹை பட்டன்